கணிமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷான்ஹு தஆலா சூரா ரஹ்மான் என்கிற அத்தியாயத்தில் ஒரு வசனத்தில் பேசுகிற பொழுது வலிமன் ஹாஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான் என்று சொல்லுவான். இந்த ஆயத்தினுடைய அர்த்தம் என்ன என்று பார்க்கிற பொழுது, வலிமன் ஹாஃப மகாம ரப்பிஹி, யார் அல்லாஹ்வுடைய மகாமை அஞ்சிக் கொள்ளுகிறார்களோ, இறைவனுக்கு பயப்படுகிறார்களோ, அவர்களுக்கு ஜன்னதான், 2 சொர்க்கம் உள்ளது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சொர்க்கம் என்பதே ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய அருட்குறைகளில் பாக்கியங்களில் உச்சபட்சமான பாக்கியம் என்று சொன்னால், அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடியவர்களுக்கு 1 அல்ல 2 சொர்க்கம் கிடைக்கிறது என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லுகிறான். அதே போல இன்னொரு இறைவசனத்தை நாம் பார்க்கிறோம். அம்மா மன் ஹாஃப மகாம ரப்பிஹி வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா. அல்லாஹ் இதே ஏற்கனவே சொன்ன அந்த வசனத்தில் உள்ள செய்தியைத்தான் இங்கேயும் பதிவு செய்கிறான். அம்மா மன் ஹாஃப மகாம ரப்பிஹி, அல்லாஹ்வுடைய மகாமை யார் அஞ்சி கொள்ளுகிறார்களோ, அஞ்சி வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா, தன்னுடைய நஃப்ஸை மனோ இச்சையிலிருந்து நீக்கி தவிர்ந்து கொள்ளுகிறார்களோ, ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, அவர்களுடைய ஒதுங்கும் இடம் சொர்க்கமாகத்தான் இருக்கும், அவர்கள் பிரவேசிக்கக்கூடிய இடம் சொர்க்கமாக இருக்கும் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லுகிறான். அதே போல இன்னொரு ஆயத்தை நாம் பார்க்கிறோம். லா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அல்லாஹ்வுடைய இறைநேசராக யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எந்த பயமும் இருக்காது, அவர்கள் யாருக்கும் பயப்படவும் மாட்டார்கள் என்று சொல்லுகிறார். சுற்றி வர பார்க்கிற பொழுது எல்லா வசனங்களிலும் பொதுவாக பேசப்படக்கூடிய செய்தி என்பது பயம் என்கிற ஒரு அம்சம். மனிதனுடைய உணர்வுகளில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பயம் என்பதும் ஒன்றாக இருக்கிறது. இந்த பயம் என்றால் அது அல்லாஹ்வின் மீது எப்படி இருக்க வேண்டும், அந்த பயம் இருந்தால் அல்லாஹ் நமக்கு எதை தருகிறான், எந்தெந்த விஷயத்திலெல்லாம் நமக்கு எப்படியெல்லாம் பயம் இருக்க வேண்டும் என்பது தொடர்பாக குர்ஆனிலும் ஹதீஸிலும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு பல்வேறு செய்திகளை சொல்லித் தருகிறான். ஆரம்பமாக பார்க்கிறோம், பயம் என்பது அல்லாஹ்வின் மீது எப்படி இருக்க வேண்டும் என்று பார்க்கிற பொழுது பயம் பல்வேறு விதத்தில் இருக்கிறது. ஒரு உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய விலங்குகளின் மீது மக்களுக்கு ஒரு சில நேரங்களில் பயம் இருக்கிறது. புலியையோ சிங்கத்தையோ பாம்பையோ தேலையோ பார்க்கிற பொழுது மனதில் ஒரு பயம் வரும். இந்த பயம் அல்லாஹ்வின் மீது உண்டான பயமாக இருக்கக்கூடாது. அதாவது தனக்கு தீங்கை ஏற்படுத்தி விடுவான் என்பதற்காக வேண்டி ஒரு மனிதன் அல்லாஹ்வை பயப்படுகிறான் என்று சொன்னால் அந்த பயம் உண்மையான இறையச்சமாக இருக்க முடியாது. அது அன்பையும் அதே நேரத்தில் பாதுகாப்பையும் நாடிய ஒரு பயமாக இருக்க வேண்டும். நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், ஒரு காவல்துறை அதிகாரியின் மீது ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பயம், அந்த பயம் என்பது அவரை பார்க்கையில் இருக்கும். உதாரணத்திற்கு தலைக்கவசம் இல்லாமல் வாகனத்தை இயக்குகிறோம், அல்லது முறை இல்லாமல் நாம் வாகனத்தை இயக்குகிற பொழுது, ஏதாவது ஒரு தவறை செய்கிற பொழுது காவல்துறை அதிகாரிகளை பார்க்கிற பொழுது பயம் வரும், பார்க்காவிட்டால் பயம் இருக்காது. ஒரு மாணவன் ஆசிரியரை பார்க்கிற பொழுது பயப்பான், வகுப்புகளில் அமைதியாக இருப்பான், பார்க்காத பொழுது பயம் இருக்காது. இந்த பயமும் இறையச்சத்தோடு சேர்ந்து நாம் ஒப்பிட முடியாது. என்ன காரணம்? அல்லாஹ் நம்மை எல்லா நேரத்திலையும் பார்த்து கொண்டிருக்கிறான். அப்படியானால் ஒரு பயம் என்பது எப்படி இருக்க வேண்டும்னு சொல்லி சொன்னால், தன்னுடைய பெற்றோருக்கு இருக்கக்கூடிய பயத்தை போல இருக்க வேண்டும். தன்னுடைய குழந்தை ஒரு பக்குவமான ஒரு மனிதன் எப்படி தன்னுடைய தாய் தந்தையினுடைய அந்தஸ்து குறைந்து விடக்கூடாது, தன்னுடைய தாய் தந்தையினுடைய பெயர் கெட்டுவிடக்கூடாது என்பதற்காக எல்லா நேரத்திலேயும் எல்லா இடத்திலேயும் சரியான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பப்படுகிறானோ, அதே போல அல்லாஹ்வுடைய அச்சம் ஒரு மனிதனுடைய மனதில் இருக்க வேண்டும். அல்லாஹ் நம்மை எல்லா சூழ்நிலையிலேயும் பார்க்கிறான் என்கிற அடிப்படையில் ஒரு மனிதனுடைய அச்சம் இருந்தால் அதை நாம் இறையச்சத்திற்கு ஒப்பிட்டு நம்மால் சொல்ல முடியும். உதாரணத்திற்கு, ஒரு மனிதன் எந்தெந்த விஷயத்திலெல்லாம் அல்லாஹ்விற்கு பயப்பட வேண்டும் என்று பார்க்கிற பொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வரலாற்றை எழுதுவார்கள். அவர்கள் மரண மௌத்தில் இருக்கிறார்கள், வஃபாத்தாகக்கூடிய கடைசி கட்டத்தில் இருக்கிற பொழுது அதிகமாக அழக்கூடிய விஷயத்தை பார்க்கிறார், அதிகமாக அழுது கொண்டே இருக்கிறார்கள். மக்கள் கேட்கிறார்கள், ஹஜ்ரத் அபூ ஹுரைராவிடத்திலே, நீங்கள் அதிகமாக அழுகிறீர்கள், மௌத்தை கண்டு பயக்கிறீர்களா என்று கேட்ட பொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, நான் மரணத்தை கண்டு பயப்படவில்லை. இந்த துன்யாவினுடைய வாழ்க்கை 60-70 ஆண்டுகள் குறுகியது. ஆனால் நான் அடுத்து மேற்கொள்ளக்கூடிய வாழ்க்கை, மறுமையின் வாழ்க்கை என்பது முடிவில்லாத ஒரு பயணம்.
இந்த முடிவில்லாத பயணத்திற்கு நான் எதை தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்று நினைத்து பயந்து அழுகிறேன்னு சொன்னான். அதாவது ஒரு மனிதன் மறுமையை கண்டு அஞ்சி பயக்குதல் என்பது அவனுக்கு உலகத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுத்தரும் என்பதைத்தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹுடைய அந்த செய்தி நமக்கு சொல்லித் தருகிறது. ரசூலுல்லாஹ் நேரில் பார்த்திருக்கிறாங்க, ஈமான் கொண்டிருக்கிறார்கள், அதிகமான ஹதீஸை அறிவித்திருக்கிறார்கள். இத்தனை இருந்தும் கூட மறுமையின் மீதான பயம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இருந்தது. அதே போல இன்னும் நிறைய செய்திகள் ஹதீஸின் வாயிலாக, குர்ஆனின் வாயிலாக நமக்கு நிறைய சொல்லித் தரப்படுகிறது. மறுமை நாளை பற்றி உண்டான பயம் ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டும். அதே போல நாளை அல்லாஹ்விடத்திலே நாம் கேள்வி கேட்கப்படுவோம் என்கிற பயம் இருக்க வேண்டும். அதாவது மக்களில் ஒரு சிலரை பார்த்து அல்லாஹ் பேசுகிற பொழுது என்ன சொல்லுவான்னா, துன்யாவில் நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய காரியத்தை பார்க்கிற பொழுது நீங்கள் நிரந்தரமாக துன்யாவில் இருந்து விடுவதை போல் நான் பார்க்கிறேன். துன்யா உங்களுக்கு நிரந்தரம் அல்ல, உங்களுடைய செல்வம் உங்களுக்கு நிரந்தரம் அல்ல, நீங்கள் அடைந்திருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு நிரந்தரம் அல்ல. உலகத்தில் நிரந்தரமானவன் அல்லாஹ் மட்டுமே. எனவே அதை நினைத்து நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். காசு இருக்குது நாடிட்டா ஒரு நிமிஷத்துக்கு அல்லாஹ் அதை எடுத்து விடுவான், அதற்கு பின்னால் நீங்கள் கையேந்துகிற சூழ்நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவான் என்கிற அச்சம் நம்முடைய செல்வத்தை தவறாக பயன்படுத்துகிற பொழுது நமக்கு இருக்க வேண்டும். இதுவும் இறையச்சத்தை சார்ந்ததுதான் என்று அல்லாஹ் திருமறையில் பேசுகிறான். இப்படியாக ஒரு மனிதன் எல்லா சூழ்நிலையிலேயும் இறைவனையும் மறுமையையும் மௌத்தையும் எல்லா விஷயங்களையும் அஞ்சியவனாக வாழ வேண்டும். அப்படி வாழுகிற பொழுதுதான் அவனுடைய வாழ்க்கை பரிபூரணமான ஒரு வாழ்க்கையாக இருக்க முடியும். இதைத்தான் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு மீண்டும் மீண்டும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒரு நாளைக்கு 100 முறை தௌபா செய்தார்கள் என்று சொன்னால் அது அல்லாஹ்வின் மீதான இறையச்சத்தின் வெளிப்பாடு என்று இமாம்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஒரு மனிதனுக்கு எப்பொழுது மனதில் இறையச்சம் வந்து விடுகிறதோ அந்த மனிதமான தவறின் பக்கம் தன்னை தற்காத்துக் கொள்ள முடியும். எப்பொழுது தன்னுடைய ஆட்சியின் மீதும் அதிகாரத்தின் மீதும் செல்வத்தின் மீதும் மமதை வந்து விடுகிறதோ அப்பொழுது அவர்கள் அந்த துன்யாவிலிருந்து துடை தெரியப்படக்கூடிய வரலாறையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றோம். ஆது கூட்டத்தை நாம் அழித்தோம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தை அழித்தோம். அதே போல ஒவ்வொரு சமுதாயமும் வரம்பு மீறி செயல்படுகிற பொழுது அவர்களை நாம் அழித்தோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, நீங்கள் வரம்பு மீறி நடந்து கொள்ளாதீர்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்பதுதான் அதனுடைய நோக்கம் என்பதை நாங்கள் சொல்லுகிறார்கள். எப்பொழுது நாம் வரம்பு மீறுகிறோமோ அப்பொழுது அல்லாஹ்வின் தண்டனை நம்மை வந்து சேரும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் இந்த வரலாறுகளை மையமாக கொண்டு. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்லுகிற பொழுது நாளை மறுமையிலே 7 நபர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய அரிசில் நிழலை தருவான். அதுல ஒரு மனிதர் யார் என்று சொன்னால், விபச்சாரம் செய்வதற்காக அல்லது தவறின் பக்கம் நெருங்குவதற்காக அவனுக்கு எல்லா விதமான சாத்தியக்கூறுகள் இருந்தும் கூட அவன் அந்த பாவத்திலிருந்து விலகி வாழ்ந்தான்னு சொன்னால் அவனுக்கு நாளை மறுமையிலே உயர்வான அந்தஸ்து கிடைக்கும். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, எந்த ஒரு கண்கள் அல்லாஹ்வுடைய இறையச்சத்தின் காரணமாக ஒரு சொட்டு கண்ணீரை இந்த துன்யாவில் வெளிப்படுத்துகிறதோ அந்த கண்கள் நரகத்தை விட்டும் ஹராமாக்கப்படுகிறது. கண்களை அல்லாஹ் ஹராமாக்குறான்னா கண்ணு மட்டும் தனியா கலட்டி வைப்பான் என்று அர்த்தம் இல்லை. அந்த மனிதன் நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்படுகிறான். எப்பொழுது இறையச்சத்தின் காரணமாக கண்களில் கண்ணீர் வெளிப்படுகிற பொழுது. இப்படியாக பயம் தொடர்பாக குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் நமக்கு பல்வேறு விதமான வழிகாட்டுதல்கள் சொல்லப்படுகிறது. அதில் மிக முக்கியமான விஷயம், வாழ்க்கையில் வரம்பு மீறி செயல்படுகிற பொழுது இறைவனின் மீதும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியின் மீதும் நமக்கு அதிகமான பயம் பெற வேண்டும். இறைவனை பயந்து வாழ்வின் எல்லா நிலையிலேயும் நம்முடைய செயல்பாடுகளை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.